அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டைப்பிஸ்ட்டில் 1392 வேக்கன்சி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் சொல்லியிருக்காங்க. இப்போ ரிசல்ட் வந்துச்சு, நம்ம எல்லாம் பார்த்துருப்போம், நம்ம ஒரு ரேங்க் எடுத்திருப்போம். ஆனால் நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, நம்ம ரேங்க்குக்கு கிடைக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு 90% நம்ம ஒரு ஃபைனலுக்கு வர முடியும். அதுக்காக தான் நம்ம இப்படி பிரித்து கொடுத்துருக்கோம். இப்போ டெஸ்டிடியூட் விடோ பிசிஎம்மில் டெஸ்டிடியூட் விடோவில் டைப்பிஸ்ட் அவங்க வந்துட்டு இப்போ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் தான் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த கேட்டகரியில் அவங்க ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்துருக்கணும். அந்த கம்யூனல் ரேங்க் நான் சொல்கிறேன். கம்யூனலில் அந்த டெஸ்டிடியூட் கேட்டகரியில் கம்யூனல் ரேங்க் ஃபஸ்ட் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு கன்ஃபார்மாக வேலை கிடைக்கும். இப்போ செகண்ட் ரேங்க் எடுத்தவங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க வந்துட்டு இந்த ரேங்க் எடுத்தவங்க ஜென்ரலில் போகிறாங்க அப்படின்னா அடுத்த இருக்கிறது இவங்க தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதெல்லாம் ரேராக தான் நடக்கும். அடுத்தது பிசிஎம் ஜென்ரலில் ஒரு 14 வேக்கண்ட் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனில் 2 வேக்கண்ட்டு. எல்டி, சிபி, எல்சி, டிஎஃப், ஏசி, எம்யூடிலாம் ஒரு 2 வேக்கண்ட் இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 15 வேக்கண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா. அதே மாதிரி பிசிஎம்மில் உமன்ஸ், இப்போ அடுத்தது ஃபுல்லாக உமனுக்கு வருவோம். அதில் வந்துட்டு 5 வேக்கண்ட் இருக்குது. பிஎஸ்டிஎம்முக்கு ஒரு 4 வேக்கண்ட்டு. டெஸ்டிடியூட் விடோ அடுத்தது ஃபுல்லாக இப்போ பிசியில் ஓபிசி அதர் தென் பிசி முஸ்லீம். டெஸ்டிடியூட் விடோ 10 வேக்கண்ட் இருக்குது. அப்போ 10 ரேங்க்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பிஎஸ்டிஎம் அப்போ 13 ரேங்க் இருக்கணும். அவங்க பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாங்கன்னா 13 ரேங்க்குள்ளே இருந்தாங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ அதே பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னா அவங்க 10 ரேங்க்குள்ளே கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அடுத்தது பிசி ஓபிசிஎம் ஜென்ரலில் 160 போஸ்ட் இருக்குது. ஏசிடி, ஐடி, எஸ்எல்டி, எம்ஐ, எம்டிக்கெலாம் ஒரு 8 வேக்கண்ட் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒரு 15 வேக்கண்ட் இருக்குது. ஹெச்ஐக்கு ஒரு 2 வேக்கண்ட்டு. அடுத்தது எல்டி, சிபி, எல்சி, டிஎஃப், ஏசி, எம்யூடிக்கெலாம் 2 வேக்கண்ட் இருக்குது. பிசி ஓபிசி முஸ்லீம் ஜென்ரலில் எல்விவிஐக்கு ஒரு 3 வேக்கண்ட்டு. பிஎஸ்டிஎம்மில் 46 வேக்கண்ட் இருக்குது. அடுத்தது இப்போ ஃபுல்லாக உமன்ஸுங்க. உமன்ஸில் 73 வேக்கண்ட் இருக்குது. அப்போ நம்ம ஜென்ரல் ஒரு உமனாக இருந்தாங்கன்னா அவங்க ஜென்ரல் வேக்கண்ட்டையும் கூட்டிக்கலாம், இந்த 73 வேக்கண்ட்டையும் கூட்டிக்கலாம். பட் பாய்ஸாக இருந்தோம்னா நம்ம ஜென்ரல் வேக்கண்ட் மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா உமன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. பிசி ஓபிசிஎம் உமனில் ஏஎஸ்டி, ஐடி, எஸ்எல்டி, எம்ஐயில் பார்த்தீங்கன்னா 4 வேக்கண்ட்டு. உமன் பிஎஸ்டிஎம்மில் 18 வேக்கண்ட்டு. பிளைண்ட் பிஎல்ல பிசி ஓபிசிஎம்மில் ஏஎஸ்டி, ஐடி, எஸ்எல்டி, எம்ஐ, எம்டியில் 22 வேக்கண்ட் இருக்குது. அதே மாதிரி பிஎல் ஜென்ரல் 10 இப்போது ஜென்ரலில் ஏஎஸ்டி, ஐடி, எஸ்எல்டி இவங்களுக்குலாம் 3 வேக்கண்ட் இருக்குது. எம்பிசிடிசி ஜென்ரல் பிஎல்ல பார்த்தீங்கன்னா 4 வேக்கண்ட் இருக்குது. அடுத்தது ஜென்ரல் 10 டெஸ்டிடியூட் விடோவில் 9 வேக்கண்ட் இருக்குது. டெஸ்டிடியூட் விடோ பிஎஸ்டிஎம்மில் 3 வேக்கண்ட். அப்போது 12 ரேங்க் ஒருத்தங்க பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க. ஜென்ரல் 10ல் டெஸ்டிடியூட் விடோவில் 12 ரேங்க்குள்ளே வச்சுருந்தாங்கன்னா பிஎஸ்டிஎம் வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஜென்ரல் 10 ஜென்ரலில் 196, ஏஎஸ்டி, ஐடி, எஸ்எல்டி, எம்ஐ, எம்டியில் 2 வேக்கண்ட்டு. ஜென்ரல் 10 ஜென்ரல் எக்ஸைஸில் 23 வேக்கண்ட்டு. பிஎஸ்டிஎம் எக்ஸ் சர்வீஸ்மேனில் பிஎஸ்டிஎம் ஒரு வேக்கண்ட் இருக்குது. ஹெச்ஐயில் 4 வேக்கண்ட்டு. எல்டி, சிபி, எல்சி, டிஎஃப், ஏசி, எம்யூடிக்கெலாம் ஒரு 2 வேக்கண்ட் இருக்குது. அடுத்தது ஜென்ரல் 10 எல்பிவிஐக்கு 2 வேக்கண்ட்டு. பிஎஸ்டிஎம்முக்கு 54 வேக்கண்ட் இருக்குது. அடுத்தது ஃபுல்லாக உமன்ஸ்க்கு 80 வேக்கண்ட்டு. இப்போது நம்ம ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 196. உமனுக்கு வந்துட்டு 196 ப்ளஸ் ஒரு 80 வேக்கண்ட்டு, 276 ரேங்க் வரைக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஜென்ஸுக்கு 196 ரேங்க் எடுத்திருந்தால் தான் அந்த போட்டியில் வர முடியும். ஜென்ரல் 10 உமனில் ஏஎஸ்டி, ஐடி, எஸ்எல்டி, எம்ஐ, எம்டிக்கு ஒரு வேக்கண்ட்டு. ஹெச்ஐக்கு 5 வேக்கண்ட்டு. அடுத்து ஃபுல்லாக உமன். பிஎஸ்டிஎம்முக்கு 23 வேக்கண்ட். அடுத்தது இப்போ ஃபுல்லாக எம்பிசி, டிசி. இதோட ஜென்ரல் 10 முடிஞ்சிருச்சுங்க. இப்போ எம்பிசியில் டெஸ்டிடியூட் விடோ 6, டெஸ்டிடியூட் விடோவில் பிஎஸ்டிஎம்முக்கு ஒரு 3 ரேங்க் இருக்குது. எம்பிசிடிசி ஜென்ரலில் 142 வேக்கண்ட்டு. எம்பிசிடிசி ஜென்ரல் எக்ஸைஸில் ஒரு 11 வேக்கண்ட் இருக்குது. எம்பிசிடிசி எக்ஸைஸ் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கண்ட் இருக்குது. எம்பிசிடிசி
ஜென்ரல் ஹெச்ஹெச்ஹெச்ஐயில் 4 வேக்கண்ட்டு, எல்டி, சிபி, எல்சி, டிஎஃப் அவங்களுக்கு ஒரு 2 வேக்கண்ட்டு, பிஎஸ்டிஎம்முக்கு ஒரு 37 வேக்கண்ட் இருக்குது. அடுத்து எம்பிசிடிசி உமனில் 58 வேக்கண்ட்டு, ஏஎஸ்டி, ஐடி, எஸ்எல்டிஎம்ஐக்கு ஒரு வேக்கண்ட்டு. இதில் உமன் இது ஃபுல்லாக இதுக்கு பின்னாடி வரதெல்லாம் உமன். எம்பிசிடிசி உமனில் எல்பி, சிபி, எல்சி, டிஎஃப், ஏசிஎம்யூடிக்கு ஒரு வேக்கண்ட் இருக்குது. எம்பிசிடிசி உமன் பிஎஸ்டிஎம்முக்கு 10 வேக்கண்ட்டு ஃபுல்லாக. அடுத்தது ஷெட்யூல்டு கேஸ்ட் எஸ்சியில் பார்ப்போம். டெஸ்டிடியூட் விடோ ஒரு வேக்கண்ட்டு, டெஸ்டிடியூட் விடோ பிஎஸ்டிஎம் ஒரு வேக்கண்ட்டு. ஜென்ரலில் 92 வேக்கண்ட் இருக்குது. ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ்மேனில் 9 வேக்கண்ட் இருக்குது. ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் 4 வேக்கண்ட்டு. ஜென்ரலில் ஹெச்ஹெச்ஹெச்ஐயில் ஒரு வேக்கண்ட் இருக்குது. இப்போ ஜென்ரலில் எல்டி, சிபி, எல்சி, டிஎஃப், ஏசிஎம்யூடிக்கு ஒரு 8 வேக்கண்ட் இருக்குது. எல்விபிஐக்கு ஒரு 4 வேக்கண்ட் இருக்குது. எஸ்சியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 28 வேக்கண்ட் இருக்குது. அடுத்தது ஃபுல்லாக இப்போ உமன் பார்த்தோம்னா 40 வேக்கண்ட் இருக்குது. ஏஎஸ்டி, ஐடி, எஸ்எல்டி, எம்ஐ, எம்டியில் ஒரு வேக்கண்ட்டு. எஸ்சி உமனில் எல்பி, சிபி, எல்சி, டிஎஃப், ஏசிஎம்யூடிக்கு ஒரு வேக்கண்ட்டு. உமன் பிஎஸ்டிஎம்முக்கு 11 வேக்கண்ட்டு. டெஸ்டிடியூட் விடோ உமன் பிஎஸ்டிஎம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேக்கண்ட் இருக்குது. எஸ்சியில் ஜென்ரல் அதில் 17 வேக்கண்ட் இருக்குது. எஸ்சிஏல இதுக்கப்புறமேட்டு வரது எல்லாமே எஸ்சிஏங்க அருந்ததியர். அது எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் அவங்களுக்கு 3 வேக்கண்ட் இருக்குது. எல்விவிஐக்கு ஒரு வேக்கண்ட் இருக்குது. எஸ்சிஏல ஜென்ரல் பிஎஸ்டிஎம்முக்கு ஒரு 4 வேக்கண்ட் இருக்குது. எஸ்சிஏல உமன் 8 வேக்கண்ட்டு, உமன் பிஎஸ்டிஎம்முக்கு 9 வேக்கண்ட்டு. இப்போ ஷார்ட் ஃபால் வேக்கன்சி எஸ்சியில் எத்தனைன்னு பார்த்தோம்னா 28 இருக்குது. அதே மாதிரி எஸ்டி ஜென்ரலில் 9 வேக்கண்ட்டு ஷார்ட் ஃபால் வேக்கன்சி இருக்குது. டெஸ்டிடியூட் விடோ எஸ்டியில் டெஸ்டிடியூட் விடோ பார்த்திங்கன்னா ஒரு வேக்கண்ட்டு, ஜென்ரலில் 9 வேக்கண்ட்டு, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 2 வேக்கண்ட் இருக்குது, உமனில் ஒரு வேக்கண்ட் இருக்குது. மொத்தம் டைப்பிஸ்ட்டில் 1392ங்க. இதை தான் நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம். நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான் நம்ம எந்தெந்த கேட்டகரியிலலாம் வரோமோ அது எல்லாத்தையும் நம்ம கூட்டி பார்த்துக்கணும். இப்போது நம்ம எம்பிசி ஒரு டிசின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு உமனாக இருக்கீங்க. அப்போ உமன் பிஎஸ்டிஎம்மாக இருக்கீங்கன்னா ஜென்ரல் வேக்கன்சி எடுத்துக்கலாம், ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மும் எடுத்துக்கலாம், உமனே எடுத்துக்கலாம், உமன் பிஎஸ்டிஎம்மும் எடுத்துக்கலாம். இந்த 4யுமே நீங்கள் எம்பிசிடிசிலையும் கால்குலேட் பண்ணலாம். இது இல்லாமல் இப்போ நம்ம ஒரு 20% வந்துட்டு ஜென்ரல்லே இருக்கும். ஜென்ரலில் எம்பிசி இருப்பாங்க, அதுலேயும் இப்போ ஜென்ரல் வேக்கன்சி இருக்கும். அதில் நம்ம 20% அங்கே கூட்டிட்டு அப்புறம் மைனஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 20% வந்துட்டு நமக்கு கூடும். இப்போ ஒரு 100 ரேங்க்னா 100 ரேங்க் வரைக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்குன்னா நம்ம ஒரு 120 எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த 102, 103 ரேங்க்கில் இருக்கவங்களாம் ஒரு பயத்தில் இருப்பாங்க. அந்த 120 வரைக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுதான் நம்ம சொல்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.